தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இன்று திருமண நாள் கொண்டாடக்கூடிய தரிசனம் நேயர்கள், பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்கம் பார்க்கலாம். இன்றைக்கு மார்ச் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மாசி மாதம் 20ஆம் நாள். இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைக்கு நட்சத்திரம் காலை 8:59 மணி வரை அஸ்வினி, அதன் பிறகு பரணி. இன்று சந்திராஷ்டமம் வரக்கூடிய நட்சத்திரங்கள் காலை 8:59 மணி வரை உத்திரம் நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் வருகிறது. இன்றைய நாள் பற்றி நேத்தே நான் உங்களுக்கு சொன்னேன். நாளைக்கு பௌமாஸ்வினி அப்படின்னு. பௌமாஸ்வினி அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளுக்கு பௌமாஸ்வினின்னு பேர். அந்த நாளில் நாம் அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். இப்போ காலையில் 8:59 மணி வரை தான் இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் இல்லையா? நீங்கள் கோவிலுக்கு போனீங்களான்னு தெரியல. நான் நேத்தே சொன்னேன், வாய்ப்பு இருந்ததுன்னா கோவிலுக்கு போங்க அல்லது வீட்டிலையே கும்பிடுங்கன்னு. இப்போ நான் அபிராமி அந்தாதியிலேருந்து நான் உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்கிறேன். நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த பாட்டு கொடுக்குறோம். நீங்கள் அதை சொல்லி அம்பாளை வழிபாடு செய்யலாம். பௌமாஸ்வினி அன்றைக்கு அம்பாளை வழிபாடு செய்வது நமக்கு மிக நல்ல பலன்களை தரும். அதனால இந்த பாட்டை நீங்க சொல்லி உங்க பிரார்த்தனை எதுவோ அதை அம்பாளிடம் சொல்லி வேண்டிக்கோங்க. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இன்றைய பௌமாஸ்வினி நாளில் இந்த அபிராமி அந்தாதி பாடலை சொல்லி அம்பாளை வழிபாடு செய்யுங்கள். இப்போ நம்ம 12 ராசிக்கும் ராசி பலன் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசிக்கு. மேஷ ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமா இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும். என்ன தெரியுமா? நிதானம். நிதானமா இருந்தா இந்த நாளில் வெற்றி கிடைக்கும். கோபப்படக்கூடாது. பொதுவாகவே சில ராசிகள் எளிதா கோபப்படுவாங்க. அதுல ஒண்ணுதான் மேஷ ராசி. கோபம் வரும், எல்லாருக்கும் வரும். ஆனா எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறோம், எங்க வெளிப்படுத்துறோம் அப்படின்றதுல தான் நம்முடைய வெற்றி இருக்கு இல்லையா? அதனால கோபத்தை குறைச்சிக்கணும். வள்ளுவர் சொல்றார், சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. இந்த கோபம் இருக்கே, அது அவங்களோட முடியாது. யாரெல்லாம் கோபமா இருக்கிறவங்க பாக்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த கோபத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு. மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் நிச்சயமாக வெற்றிகரமான நாள் தான். எப்போ அப்படின்னா, கோபத்தை குறைச்சு, கோபத்தை விட்டுட்டு நிதானமாக இருக்கும்போது வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். மேஷராசி நேயர்கள் இன்றைய தினம் கோபத்தை விட வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கான பொது பலன். அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களுக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு சகோதர வர்க்கத்தில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கூட பிறந்தவங்களா இருக்கலாம், உடன் பிறந்தவர்களா இருக்கலாம், அல்லது பங்காளி வர்க்கமா இருக்கலாம். சகோதர வர்க்கத்தில் இருந்து ஆதாயம், ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி நீங்க எதுலையாவது முதலீடு பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, நான் இந்த பிசினஸ்ல போடலாம்னு நினைக்கிறேன், அல்லது பங்கு சந்தையில முதலீடு பண்ணலாம்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி முதலீடு செய்வதற்கான ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தா அதற்கான வாய்ப்புகள் தெரியக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படி ஒரு நாளாக இன்றைய நாள் ரிஷபராசி நேயர்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்ததாக மிதுன ராசி நேயர்களுக்கு. இன்றைய நாள் சுப காரியம் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. வீட்டில் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், வரன் பார்க்கணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க. அதற்கான பேச்சுவார்த்தையை, சுப காரியம் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. வீட்டில் சீக்கிரமாக சுபகாரியம் நடக்கிறதுக்கு, அது கிரகப்பிரவேசமாக இருக்கலாம், வளைகாப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கக்கூடிய ஒரு நாளாக, ஒரு நல்ல ஆதாயமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்ததாக கடகராசி நேயர்களுக்கு. கடகராசி நேயர்கள் இன்றைய நாளில் கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்கவும். இன்னைக்கு கடன் வாங்காமலாம் வாழ்க்கையை நடத்த முடியாது, அப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை. கடன் அப்படின்றது தேவைக்கு வாங்க வேண்டிய நிலைமையில தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம்.
ஆனால் முடிந்தவரை கடகராசி நேயர்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி பணத்தை செலவு பண்ணும்போது கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கு கடகராசி நேயர்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஜாமீன் கையெழுத்து போட்டு அவர் பணம் கட்டலை, நான் பணம் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் போய் மாட்டிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிற காரணத்தால் இன்றைய நாளில் கடகராசி நேயர்கள் கடன் வாங்குவதை தவிர்க்கணும். யாருக்குமே பணத்துக்கான உத்தரவாதத்தை நீங்க கொடுக்காம இருப்பது உங்களுக்கு நல்லது. அடுத்ததாக சிம்மராசி நேயர்களுக்கு கண் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கு. உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள். நம்ம வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா சில நாட்கள்ல நம்ம ரொம்ப உற்சாகமா இருப்போம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு. சில நாட்கள்ல நம்ம மனசு உடைஞ்சு போயிடுவோம், என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு. இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அதே மாதிரி நீங்க அலுவலகத்துல வேலை பார்க்குறீங்க, ஒரு அரசாங்க வேலையில இருக்கிறீங்கன்னா அந்த வேலையிலிருந்து ஒரு பதவி உயர்வை நோக்கி நீங்கள் போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் சிம்மராசி நேயர்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்ததாக கன்னிராசி நேயர்களுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு கோச்சார கேது இப்போ உங்க ராசியில தான் இருக்கிறார் இல்லையா? மே மாசம் தான் பயிற்சி ஆகிறார். கன்னிராசி நேயர்கள் யாரெல்லாம் திருமணத்துக்காக நல்ல செய்திகளை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அந்த நல்ல செய்தி வருவதற்கான ஒரு நாளாக இது இருக்கிறது. மாப்பிள்ளை வீட்டில் பார்த்துட்டு போனாங்க, இன்னும் ஒன்றும் சொல்லலை. பொண்ணு வீட்டில் ஃபோட்டோ வாங்கிட்டு போனாங்க, இன்னும் ஒன்றும் சொல்லலை. இந்த மாதிரிலாம் நீங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருப்பீங்க இல்லையா? வீட்டில் சுப காரியம் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக, நல்ல செய்தி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் கன்னிராசி நேயர்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்ததாக துலாம் ராசி நேயர்களுக்கு துலாம் ராசி நேயர்கள் வம்பு வழக்கை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய நாள். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு, எப்போ முடியும்னே தெரியல, யதார்த்தமாக தான் வண்டியில் போய் மோதினேன், தெரியாமல் மோதிட்டேன், அது ஒரு கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வம்பு வழக்கு பிரச்சனைகள் தேடி வந்தால் நாம் பொறுமையாக இருக்கணும். நீ என்ன கோர்ட்டுக்கு போகிற, நான் போகிறேன் பார்க்குறியா அப்படிலாம் கேட்குற இடத்துல நாம் நிச்சயமாக இல்லை. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். இந்த 2 விஷயம் மட்டும்தான். ஏதாவது பிரச்சனை தேடி வருது அப்படின்னா பொறுமையாக இருங்க. வண்டியில் பயணம் பண்ணும்போது பொதுவாகவே இந்த நாள்னு கிடையாது, எல்லா நாளுமே கவனமாக இருக்கணும். இன்றைய நாளில் நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் துலாம் ராசி நேயர்களுக்கு. அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. ரொம்ப முக்கியமாக உங்கள் உழைப்புக்கான பலன் கிடைக்கக்கூடிய நாள். ரொம்ப நாள் எதுக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்குது. எனக்கு ஒரு ப்ரமோஷன் வரணும், அதை நிறுத்தி வச்சுருந்தாங்க, எப்போ வரும்னு தெரியலை, இந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? நான் ஒரு போஸ்டிங்காக வெயிட் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்படி எதுக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் உங்கள் கையில் சேர்கிற ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாள் முழுக்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு மிக மிக சாதகமான நாளாகவே அமைந்திருக்கிறது. அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு நாள். குடும்பம்னா அதில் சண்டை சச்சரவு மனக்கசப்பு இதுதான் அதிகமாக இருக்கும். குடும்பம்னா எல்லாம் சேர்ந்தது தானே. ஆனாலும் என்ன இருந்தாலும் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இதை சேர்ந்து பண்ணலாம், இந்த மாதிரி புது புது ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வந்தால் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி வருவதற்கான ஒரு நாளாக தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நாள் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக மகர ராசி நேயர்களுக்கு மகர ராசி நேயர்களுக்கு அலுவலக விஷயங்களில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள். நம்ம ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல வேலை செய்யும் போது சில பேர் நம்மளை பாராட்டவே மாட்டாங்க. நம்ம தான் அந்த காரியத்தை எடுத்து பண்ணியிருப்போம், நம்மளால தான் அது நடந்திருக்கும், ஆனால் அதுக்கான பாராட்டு கூட கிடைக்காம இருக்கும். என்ன பெருசாக நீ என்ன பண்ணிட்ட அப்படி கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாமல்
அலுவலகத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும், உங்களை எல்லோரும் சக ஊழியர்கள், மேலதிகாரி எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மதிப்பு கூடுகிற நாள் இன்றைய நாள். அடுத்ததாக கும்பராசி நேயர்களுக்கு இன்று கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, பல தடவை நடந்தேன், அலைஞ்சேன், ஆனால் எனக்கு செய்யவே இல்லை, அவங்க நினச்சிருந்தா செஞ்சுருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, யதார்த்தமாக கேட்டு பார்ப்போமேன்னு கேட்டேன், சரின்னு சொல்லி எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு. நம்ம எந்த நேரத்தில் கேட்டோம் அப்படின்றதும் இருக்கு இல்லையா? கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் கேட்ட இடத்தில் கேட்ட உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். யார்கிட்டையாவது நீங்கள் ஒரு உதவி கேட்கணும், இல்லை இவங்க மூலமாக எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அதை முயற்சி பண்ணும்போது அது வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் கும்பராசி நேயர்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்ததாக மீனராசி நேயர்களுக்கு மீனராசி நேயர்கள் புதிதாக பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு நாள். ஒரு புதிதாக வாகனம் வாங்குறது அல்லது வீட்டுக்கு ஏதாவது புதிய பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரி புதிதாக பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு நாள். அது ஆடையாக இருக்கலாம், ஆபரணமாக இருக்கலாம். புதிதாக பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு நாள், மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. லாபகரமான நாளாக மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. 12 ராசிகளுக்கும் ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.